இந்த வீடியோவில் ரியாக்டில் என்ன பில்ட் பண்ண போகிறோன்னா டு டூ லிஸ்ட் ஆப். இதான் நம்மளோட ரியாக்ட் டு டூ லிஸ்ட் ஆப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டுடேஸ் டேட், டுடே என்ன டே, நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டாக என்ன மந்த், அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அது கீழே வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டில் பிளேஸ் ஹோல்டரில் ஆட் டாஸ்க், எக்ஸாம்பிள் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட் 2 PM. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டாஸ்க் வந்து என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து wake up at 3 AM. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே பண்ணுது. கிளிக் பண்ணுறேன், எனக்கு டு டூ லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும் அந்த டாஸ்க் வந்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து நான் என்டர் பண்ணுறேன். கோ டு ஜிம். நெக்ஸ்ட் வந்து கீபோர்டில் என்டர் கீ வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கோ டு ஜிம் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டு டூ லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து go to swim. Next cook breakfast. Next learn next.js. Next task வந்து create projects, learn docker. ஸோ இதான் என்னோட டுடேஸ் டாஸ்க். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேக்கப் அட் 3 AM. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நான் எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். அப்டேட் தி செலக்டட் டாஸ்க். ஸோ என்னோடய டாஸ்க் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 3லேருந்து 5 AM அப்டேட். ஸோ வேக்கப் அட் 5 AM வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து வேக்கப் அட் 5 AM டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, அது மேலே நான் கிளிக் பண்ணேன்னா அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். எனக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிரும். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து கோ டு ஜிம் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி கோ டு ஸ்விம் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு குக் பிரேக்ஃபாஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரிமைனிங் 2 டாஸ்க் வந்து இருக்குது. learn next.js, நெக்ஸ்ட் வந்து learn docker. இப்போ நான் என்னோடய இன்புட் ஃபீல்டை எதுவுமே என்டர் பண்ணாமல் சப்மிட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்மிட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து learn next.js எடிட் பண்ணுறேன். ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த learn next.js தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்னொரு டாஸ்க் ஒன்று என்டர் பண்ணுறேன். கோ டு ஜிம். இப்போ ஸோ டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணால் தான் என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு எடிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எடிட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் ஆகாது. ஸோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாகல் பண்ணிக்கலாம். இப்போ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ என்னால் எடிட் வந்து பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கோ டு ஜிம். ஓகே, இதை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக பில்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரியேட் ரியாக்ட் ஆப் டூல் யூஸ் பண்ணி டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். டு டூ லிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டர்,
app.js ஃபைல், இதை கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு app.css ஃபைல் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு index.css ஃபைல் கிளியர் பண்ணிடுறேன். இதில் வந்து பாடி எலமெண்ட், அதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் RGB 40,40,40. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல். நெக்ஸ்ட்டு app.js ஃபைல், ஃபஸ்ட்டு import react from react. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் const todo app equal to உள்ள ரிட்டன் h1 tag todo app டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த todo app காம்பனண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் todo app. ஓகே, நெக்ஸ்ட் வந்து index.js எக்ஸ்போர்ட் பண்ண todo app காம்பனண்ட் வந்து index.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். todo app, இங்கே வந்து todo app காம்பனண்ட். ஓகே, todo app என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன டிஸ்பிளே பண்ணணும்னா டுடேஸ் டேட், மந்த், அதுக்கப்புறம் வந்து என்ன டே, அது வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிட்டன் உள்ள வந்து ஒரு div tag வித் கிளாஸ் நேம், todo app. நெக்ஸ்ட் உள்ள வந்து ஒரு ஓகே ஒரு h1 tag, today. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபங்க்ஷனில் ஒரு டேட் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ டேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெட் டேஸ் ஒரு அரே. ஸோ டேஸ்ன்ற அரேயில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே, நெக்ஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, Thursday, Friday, Saturday. ஓகே, டேஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மந்த்ஸ் ஒரு அரே. ஃபஸ்ட்டு ஜான், நெக்ஸ்ட்டு ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ டோட்டலாக வந்து 12 months. நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ லெட் டேட் என்ற ஒரு வேரியபிள் ஒன்று போடுறேன். ஈக்குவல் டு டேட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டேட் வந்து கெட் பண்ணுறதுக்கு கெட் டேட் மெத்தட். ஸோ ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த வேல்யூ வந்து டேட்ன்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லெட் மந்த் என்ற ஒரு வேரியபிள் ஒன்று போடுறேன். ஈக்குவல் டு என்னோட மந்த்ஸ் அரே டாட் ஓகே ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவாக என்னோட டேட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் மந்த் மெத்தட். ஓகே, ஸோ இந்த கெட் மந்த் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3. இப்போ என்னோடய அறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் ஏப்ரல்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து இருக்குது.
ஸோ அந்த ஏப்ரல் என்ற வேல்யூ வந்து என்னோட மந்த் என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டேஸ். ஸோ டே வந்து ஃபைன் பண்ணணும். என்னோட டேஸ் அரே உள்ள வந்து என்னோட டேட்டா ஆப்ஜெக்ட் டாட் கெட் டே மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் 5 என்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. 5 0 1 2 3 4 5 அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ அந்த ஃப்ரைடே என்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டே என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ என்னோட டிவ் டேக்குள்ளே ஒரு h1 டேக் ஒன்று போட்டுக்கிறேன். அதில் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுடேன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேன் டேக். ஸோ டுடே நெக்ஸ்ட்டு டே என்ன டே வந்து டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டேக்கு அப்புறமா டேட் வந்து டிஸ்பிளே பண்ணணும். டேட்டுக்கு அப்புறமா என்ன மந்த் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த டே டேட் அதுக்கப்புறம் வந்து மந்த் இதை வந்து நான் ஸ்பேன் டேக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுடே சண்டே. நெக்ஸ்ட்டு 4 ஏப்ரல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கன்சோல் டாட் லாகில் என்னோட டேட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் மந்த் மெத்தட். நெக்ஸ்ட்டு கன்சோல் டாட் லாகில் டேட் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டே மெத்தட். ஸோ கன்சோல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 அதுக்கப்புறம் வந்து 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் மந்த் 3ன்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ என்னோட மந்த்ஸில் 0 1 2 3 3 வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல். ஸோ எனக்கு மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல். நெக்ஸ்ட் வந்து டே 0. ஸோ என்னோட டேஸ் அரேயில் 0 இண்டெக்ஸ் பொசிஷனில் சண்டே என்ற வேல்யூ வந்து இருக்குது. அப்படின்னா என்னோட டே வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டுடே ஆப்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ இந்த சிஎஸ்எஸ் வந்து என்னோட ஆப் டாட் ஜேஎஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஆப் டாட் சிஎஸ்எஸ். ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். ஸோ கிளாஸ் நேம் வந்து டு ஆப். அதில் வந்து h1 டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்பேன் எலமெண்ட். டெக்ஸ்ட் கலர் வந்து லைட் ஸ்லேட் கிரே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, டுடே சண்டே 4 ஏப்ரல். ஓகே, ஆப் டாட் ஜேஎஸ் ஃபைல். இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னோட சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டு டூ லிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே டு லிஸ்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் react from react. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் to list equal to உள்ள ரிட்டனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு div tag with class name to list. உள்ள வந்து ஒரு h1 tag.
to do list. Next to do list component வந்து export பண்ணிக்கிறேன். So export default to do list. export பண்ண to do list வந்து என்னோட app.jsல வந்து import பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஓகே இந்த இடத்துல to do list. ஓகே to do list என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னோட சோர்ஸ் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் டாஸ்க் ஃபோல்டருக்குள்ளே add task.js ஃபைல். ஃபர்ஸ்ட் வந்து import react from react. நெக்ஸ்ட் வந்து ஒரு functional component add task. உள்ள ரிட்டர்னில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு div tag with class name add task, h1 tag add task. export பண்ணிக்கிறேன். export default add task component. export பண்ண add task வந்து என்னோட to do list.jsல வந்து import பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஓகே இங்கே வந்து add task component. ஸோ add task என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டுடே சண்டே 4 ஏப்ரல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று டிஸ்பிளே பண்ணணும். அது பக்கத்தில் வந்து ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும் என்னோடய டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ add task.js ஃபைல் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் டேக், முன்னாடி வந்து ஒரு சென்டர் டேக் ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபார்ம் டேக்கில் ஒரு இன்புட் டேக், டைப் attribute, text. நெக்ஸ்ட் இன்னொரு இன்புட் டைப் சப்மிட். வேல்யூ வந்து சப்மிட். ஓகே வேல்யூ வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஓகே ஒரு இன்புட் ஃபீல்ட் பக்கத்தில் ஒரு சப்மிட் பட்டன். இப்போ ஃபஸ்ட்டு இன்புட் டேக்கில் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து ஆட் பண்ணுறேன். பிளேஸ் ஹோல்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் task example conference meeting at 2 p.m. okay next வந்து some styles வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்னோட add task ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். add task.css. அதை வந்து add task.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import add task.css /import /add task.css. இப்போ css ஃபைல் கிளாஸ் நேம் வந்து add task. ஓகே css ஃபைல் டாட் add task. அதில் வந்து இன்புட் டேக் வித் டைப் வந்து டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வித் வந்து செட் பண்ணுறேன். வித் ஒரு 85%.
Okay, next on the padding. Ten pixel. Next border. 1 pixel solid RGB. 40 comma 40 comma 40. Next border radius 4 pixel. Next box sizing, border box, border bottom 2 pixel solid gray. Okay, next on the outline, none. Text color white. Next font size XS large. Okay, next வந்து அந்த பிளேஸ் ஹோல்டருக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் டாட் ஆட் டாஸ்க் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர் color red, text color red. Okay, next opacity 0.8. Next font size 18 pixel. Okay, next இந்த இன்புட் டேக்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் RGB 40 40 40. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து the submit button, submit input. So type equal to submit. இந்த எலமெண்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் RGB 40 40 40. நெக்ஸ்ட் வந்து border radius 4 pixel. Text color dark red. Next font size 38 pixel. Next padding 0 pixel left right 5 pixel. Okay, next outline property none. Next border 4 pixel solid RGB. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர் பண்ணும்போது சம் எஃபெக்ட்ஸ்க்கு டாட் இன்புட் வித் டைப் சப்மிட் ஓவர். ஓவர் பண்ணும்போது என்னோட டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட். நெக்ஸ்ட் கர்சர் வந்து pointer. Next border 4 pixel solid red. Okay, இங்க வந்து border 4 pixel. Okay, now it's work fine. Next add task.js file. இப்போ என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ள கான்ஸ்ட்
input comma. ஸோ இன்புட் வேரியபிள் நெக்ஸ்ட்டு இன்புட் வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு செட் இன்புட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட் ஊக். இனிஷியலாக இன்புட் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து எம்டி ஸ்ட்ரிங் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணுறேன். ஆன் சப்மிட் ஈவெண்ட். ஸோ ஆன் சப்மிட் பண்ணும்போது என்னோடய ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணும்போது ஹேண்டில் சப்மிட் ஈவெண்ட் ஹேண்டிலர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டுக்கு வந்து ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட்டு ஹேண்டில் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ கான்ஸ்ட் on submit, handle submit, parameterல event வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி const handle change parameterல event. ஸோ இன்புட் ஃபீல்டில் என்னோட டாஸ்க் வந்து நான் என்டர் பண்ணுறேன். wake up at 4 AM. ஸோ என்டர் பண்ண வேல்யூவை வந்து என்னோடய இன்புட் வேரியபிளில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இன்புட் ஃபீல்டில் நான் வேல்யூ வந்து என்டர் பண்ண இந்த ஹேண்டில் சேஞ்ச் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து செட் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் வேரியபிளுக்கு தான் இன்புட் வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோட ஈவெண்ட் டாட் டார்கெட். ஸோ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து அக்கராக இருக்கோ அந்த எலமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நான் கெட் பண்ணிட்டு என்னோடய இன்புட் வேரியபிள்குள்ளே நான் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டில் டெக்ஸ்ட் இன்புட் டேக்கில் வேல்யூ அட்ரிபியூட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்புட். ஸோ வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ அந்த சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹேண்டில் சப்மிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோட ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் மெத்தட். ஸோ வேல்யூ என்டர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போது ரீஃப்ரெஷ் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு அந்த இன்புட் ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு கிளியர் ஆகணும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா செட் இன்புட் ஃபங்க்ஷன். இன்புட் வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ வந்து செட் பண்ணுறேன் எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். எனக்கு வேல்யூ வந்து கிளியர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் வந்து நான் என்டர் பண்ணுறேன். கோ டு ஸ்விம் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கீழே வந்து எனக்கு அந்த டாஸ்க் வந்து ஆட் ஆகணும். ஸோ டு டூ லிஸ்ட்டில் வந்து நான் என்டர் பண்ண டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 எனக்கு ஆட் ஆகணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் டு டூஸ் வேரியபிள். ஸோ டு டூஸ் வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு செட் டு டூஸ் மெத்தட் ஈக்குவல் டு ரியாக்ட் டாட் யூஸ் ஸ்டேட். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா டு டூஸ்க்கு வந்து இனிஷியலாக எம்டி அரே வந்து கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கான்ஸ்ட் ஆட் டு டூ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு என்னோடய சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். டு டூ. அந்த ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபைல் todo.js. ஸோ ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் react from react. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் const todo equal to
உள்ள ரிட்டர்ன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே ஒரு div டேக், நெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் டேக், நெக்ஸ்ட் இன்னொரு div டேக். ஓகே, சென்டர் டேக் வேறு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த காம்பனண்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் todo. உள்ள h1 டேக்கில் todo லிஸ்ட். இப்போ என்னோட todo list.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட todo லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, todo லிஸ்ட் என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ add task.js ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் நான் சப்மிட் பண்ணக்கப்புறமா ஓகே, ஸோ todo list.js add task வந்து ஒரு ஸோ ஆன் சப்மிட். ஓகே, சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட் ப்ராப் ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் ஆட் todo ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ ஆட் டாஸ்க் என்ற காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் என்ற ப்ராப் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ add task.js பேராமீட்டரில் ப்ராப்ஸ். ஸோ சப்மிட் பண்ணக்கப்புறமா அண்ட் சப்மிட் ஃபங்க்ஷனில் ப்ராப்ஸ் டாட் சப்மிட் ஸோ அந்த சப்மிட் என்ற ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து என்னோடய இன்புட். நெக்ஸ்ட் வந்து இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலாக ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ என்னோட todo list.js. ஸோ இந்த add todo என்ற ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா add task காம்பனண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் பேராமீட்டரில் வந்து கெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து todo பேராமீட்டரில் todo. இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். இஃப் todo டாட் டெக்ஸ்ட் சப்போஸ் வேல்யூ வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லைன்னா கான்ஸ்ட் நியூ todo ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு அந்த நியூ அரேயில் வந்து பார்த்திங்கன்னா todoஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ப்ளஸ் நான் பேராமீட்டரில் பாஸ் பண்ணேன் எலமெண்ட் todo. ஸோ todoஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த todo வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூ todo அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் console.logல வந்து போடுறேன். console.log ஆஃப் நியூ todo. நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் todoஸ்க்கு வந்து நியூ todoல என்ன இருக்கோ அதை நான் அந்த வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா add task go to swim. ஓகே, எரர் props டாட் சப்மிட். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து நான் அப்பர் கேஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லோயர் கேஸில் வந்து கொடுக்குறேன். refresh. ஓகே, go to swim.
ஸோ ஒரு அரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட் வந்து இருக்குது. அந்த எலமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஸ்விம். நான் அந்த இன்புட் ஃபீல்டில் என்டர் பண்ண வேல்யூ வந்து டெக்ஸ்ட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இஸ் கம்ப்ளீட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் என்ற வேல்யூ வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு டாஸ்க்கு வந்து நான் என்டர் பண்ணுறேன். கோ டு ஜிம். இப்போ என்னோடய அரேயில் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட், ஃபஸ்ட் என்டர் பண்ண டாஸ்க். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் வாட்டி என்டர் பண்ண டாஸ்க் கோ டு ஜிம். ஓகே, செகண்ட் எலமெண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் கோ டு ஜிம் என்ற வேல்யூ வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபால்ஸ் என்ற வேல்யூ வந்து இருக்குது. இப்போ நான் இன்புட் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேல்யூவுமே நான் என்டர் பண்ணல. இப்போ வந்து என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாஸ்கில் வந்து ஆட் ஆகலை, டு டூ லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகலை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, என்னோடய டு டூ லிஸ்ட் காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டு டூஸ் என்ற வேரியபிளுக்கு வந்து இனிஷியலாக ஒரு எம்டி அரே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு செட் டு டூஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோடய டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கேன், ஆட் டு டூ. ஸோ இந்த ஆட் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப் ஒன்று கொடுத்துருக்கேன், சப்மிட். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆட் டு டூ என்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ ஆட் டாஸ்க் டாட் ஜேஎஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்மை சப்மிட் பண்ணக்கப்புறமா இந்த சப்மிட் என்ற ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இன்புட் என்ற வேரியபிளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கம்ப்ளீட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஃபால்ஸ் என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ். ஸோ பேராமீட்டரில் டு டூவில் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். அந்த டெக்ஸ்ட் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன், எனக்கு ஆட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூ டு டூ என்ற ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நியூ டு டூவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டு டூஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் ப்ளஸ் நான் பாஸ் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு எலமெண்ட். ஸோ அதை வந்து நான் என்னோடய நியூ டு டூ அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணிக்கிறேன்னா செட் டு டூஸ் ஃபங்க்ஷன் மூலிமா என்னோடய டு டூஸில் வந்து நியூ டு டூவில் என்ன இருக்கோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டாஸ்க் என்னென்னா, நான் என்டர் பண்ண டாஸ்க் வந்து கீழே லைன் பை லைனாக எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த டு டூ காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ராப் ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டு டூ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸில் டு டூஸ். இப்போ டு டூ டாட் ஜேஎஸ் பேராமீட்டரில் ப்ராப்ஸ். ஓகே, ப்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே கான்ஸ்ட் டு டூ லிஸ்ட் ஈக்குவல் டு ப்ராப்ஸ் டாட் டு டூ டாட் மேப் மெத்தட். ஸோ மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் எலமெண்ட், நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிவ் டேக்குள்ளே ஒரு லிஸ்ட் ஐட்டம் டேக்குள்ளே ஒரு ஸ்பேன் டேக். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் வந்து யூனிக் கீ வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் அரே ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 ஒரு 6 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டிவ் டேக்குக்கு வந்து கீ வந்து இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறேன், இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து
லிஸ்ட் ஐட்டம் டேக் வந்து கீ வந்து என்னோட அரேயில் இருக்கிற 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்பேன் டேக் கீ அரே ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ இந்த ஸ்பேன் டேக்கில் டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கரண்ட் எலமெண்ட் டாட் ஸோ add task.js வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் என்ற ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்கும். ஸோ todo.js டாட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு div tag, நெக்ஸ்ட் ஒரு சென்டர், நெக்ஸ்ட்டு இன்னொரு div tag ஒன்று போகிறேன், கிளாஸ் நேம் todo. உள்ள வந்து ஆர்டர்டு லிஸ்ட் டேக், அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் OL. உள்ள வந்து பார்த்திங்கன்னா என்னோட லிஸ்ட் ஐட்டம் டேக்ஸ் வந்து கொடுக்குறேன், லிஸ்ட் ஐட்டம் எலமெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து டாஸ்க் வந்து என்டர் பண்ணுறேன். கோ டு ஜிம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். ரிட்டர்ன் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோ டு ஜிம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஜிம் என்ற டாஸ்க் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கோ டு ஸ்விம். ஓகே, டூ பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, என்னோட டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்னோட todo ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், todo.css. அதை வந்து todo.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ./todo.css. ஓகே, என்னோட todo.css ஃபைல் கிளாஸ் நேம் வந்து todo, அதில் வந்து கிளாஸ் நேம் வந்து OL. ஸோ லிஸ்ட்டு வந்து தூக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு ஸ்டைல் நான் ஸ்டைலை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் todo, லிஸ்ட் ஐட்டம் டேகை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேடிங் 8 பிக்சல். நெக்ஸ்ட்டு மார்ஜின் 5 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். மார்ஜின் ஓகே. நெக்ஸ்ட் வந்து todo லிஸ்ட் ஐட்டம் டேக் ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் RGB 27,25,25. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கர்சர் பாயிண்டர். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் todo, வித் வந்து செட் பண்ணுறேன். வித் வந்து ஒரு 95%. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து todo.js ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு HR டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்து HR டேக் கீ வந்து செட் பண்ணும். ஸோ கீ வந்து அரே செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து todo.css ஃபைல். HR டேக்குக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ HR டேக்
padding 0, margin 0, next margin top 10 pixel. Okay, refresh பண்ணிக்கிறேன். So first task, go to swim, next go to gym, do lunch, ஓகே என்னோட டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகுது. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ என்னோட டு டூ லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஜிம் டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட்னா அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து லைன் த்ரூ வந்து இருக்கணும். சப்போஸ் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலைன்னா அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு ஜிம் டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எனக்கு சேஞ்ச் ஆகணும். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். to-do list.js இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போட்டுக்கிறேன். கான்ஸ்ட் இஸ் கம்ப்ளீட் இப்போ டு டூ காம்பனண்ட்டில் வந்து ஒரு ப்ராப் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். இஸ் கம்ப்ளீட் ஒரு ஃபங்க்ஷன், இஸ் கம்ப்ளீட் ஃபங்க்ஷன். இப்போ டு டூ டாட் ஜேஎஸ் இந்த ஸ்பேன் டேக்குள்ளே ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஆன் கிளிக் இதில் வந்து ஆரோ ஃபங்க்ஷன், அதில் வந்து ப்ராப்ஸ் டாட் இஸ் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். என்ன வேல்யூனா இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு டு டூ லிஸ்ட்.js பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் அப்டேட் லிஸ்ட் ஒரு நியூ அரே. அந்த அரேயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டூ டூஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் டூ டூஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோடய அப்டேட் லிஸ்ட் அரேயில் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸ் வேல்யூவில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அதில் வந்து இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நான் வந்து செட் டூ டூஸ் மெத்தட் மூலிமா டூ டூஸை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூ டூஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் லிஸ்ட் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து todo.js ஃபைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேன் டேக்கில் கிளாஸ் நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ப்ராப்ஸ் டாட் இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் டாஸ்க் கிளாஸ் நேம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டியூ டாஸ்க். ஓகே, ஸோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் டாஸ்க், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டியூ டாஸ்க் கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இஸ் கம்ப்ளீட்டில் வந்து ஃபால்ஸ்னு இருக்கும். ஸோ நமக்கு இனிஷியலாக வந்து ஸோ todo.js இனிஷியலாக டியூ டாஸ்க் கிளாஸ் நேம் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். todo.css ஃபைல் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் todo டாட் கம்ப்ளீட் டாஸ்க்கு ஸ்டைல் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல், டெக்ஸ்ட் கலர் க்ரீன், நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் todo, கிளாஸ் நேம் வந்து டியூ டாஸ்க்
இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும். ஓகே, ஸோ கோ டு ஜிம் டாஸ்க் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டாஸ்க்னு இருக்குது. ஓகே, todo.js props dot is complete. ட்ரூ வந்துச்சுன்னா கம்ப்ளீட் டாஸ்க். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு இருக்குது. நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இஸ் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோடய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய todo list.js ஓகே, இங்கே வந்து update list dot is complete list index dot is complete. ஓகே, console dot logல போட்டு பார்த்துடலாம். update list. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல console dot logல new todo. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கோ டு ஜிம். ஓகே, இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இஸ் கம்ப்ளீட் ஃபால்ஸ்னு இருக்கு. கிளாஸ் நேம் props dot is complete. சாரி, இங்கே ப்ராப்ஸ் வந்து வராது, இங்கே வந்து todo வந்து வரணும். கரண்ட் எலிமெண்ட். ஓகே, கரண்ட் பேராமீட்டரில் கரண்ட் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கரண்ட் எலிமெண்ட் வந்து வரணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஜிம் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு இஸ் கம்ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ சாரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எலிமெண்ட் பேராமீட்டர் வந்து கொடுக்கணும். நான் வந்து என்ன கொடுத்தேன்னா இந்த பாஸ் பண்ண இஸ் கம்ப்ளீட் ப்ராப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ கரண்ட் எலிமெண்ட்டில் இருக்கிற இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி வந்து நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ வந்து ட்ரூ வந்துச்சுன்னா கம்ப்ளீட் டாஸ்க் கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா டியூ டாஸ்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்னு இருக்கும். ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணக்கப்புறமா இஸ் கம்ப்ளீட் ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகும், ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆகும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டாகல் ஆகும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட டாஸ்க் என்னென்னா, இப்போ நம்மளோட todo லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோ டு ஜிம் என்ற டாஸ்க் வந்து இருக்குது. ஓகே, அந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு கிளிக். ஸோ டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட். டாஸ்க் கம்ப்ளீட்டட்னா இந்த டாஸ்க்கு லெஃப்ட் சைடில் ஒரு க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ யூசருக்கு வந்து அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா அந்த டாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளோஸ் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். todo list.js ஃபைல் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன், கான்ஸ்ட் ரிமூவ். இப்போ என்னோட todo காம்பனண்ட்டில் ரிமூவ் ப்ராப் ஒன்று கொடுக்குறேன். வேல்யூ வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு todo.js இந்த ஸ்பேன் டேக்குக்கு மேலே இன்னொரு ஸ்பேன் டேக் கீ வந்து செட் பண்ணுறேன். கீ வந்து என்னோட அரே தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள்ள டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கரண்ட் எலிமெண்ட் டாட் இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரூ வந்துச்சுன்னா எக்ஸ், ஃபால்ஸ்னால் ஒரு ஏரோ சிம்பிள் 1 கொடுக்குறேன்.
ஓகே கர்லி பிரேசஸ்க்குள்ளே வரணும். ஓகே டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் மார்க் ஒன்று டிஸ்பிளே பண்ணுது. அதை கிளிக் பண்ண எனக்கு வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கோ டு ஜிம். டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ எனக்கு ஒரு ஏரோ சிம்பிள் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ எனக்கு க்ளோஸ் ஆப்ஷன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. இந்த ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று கொடுக்குறேன். ஆன் கிளிக் ஈவெண்ட். ஓகே இதில் வந்து கர்லி பிரேசஸில் கரண்ட் எலமெண்ட் டாட் இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரூ வந்துச்சுன்னா என்னோட ப்ராப்ஸ் டாட் ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ராப்ஸ் டாட் ரிமூவ் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ் வேல்யூ. அப்படி இல்லைன்னா சப்போஸ் ஃபால்ஸ்னா கர்லி பிரேசஸில் ஹேண்டில் கிளிக் என்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே இங்கே வந்து கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே இங்கே வந்து unexpected. ஸோ ஆன் கிளிக் இஸ் கம்ப்ளீட். ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் மார்க் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இப்போ நான் அந்த கிராஸ் மார்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கொடுக்கல. ஸோ ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ் ஃபைல். இப்போ இந்த இடத்துல ரிமூவ் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டு டூ காம்பனண்ட்லேருந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேராமீட்டரில் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ பேராமீட்டரில் என்ன இருக்கும்னா இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இருக்கும். உள்ளே வந்து கான்ஸ்ட் ரிமூவ் எலமெண்ட். ஓகே ரிமூவ் எலமெண்ட் ஒரு நியூ அரே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை நம்ம அப்டேட் எலமெண்ட் வச்சுக்கலாம். அப்டேட் அரே. ஓகே ஸோ அப்டேட் அரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டூஸ் அரேயில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே அப்டேட் ஸோ நேம் வந்து ஃபில்டர் அரேன்னு வச்சுக்கிறேன். ஓகே ஸோ ஃபில்டர் அரே டாட் ஸ்ப்ளைஸ் மெத்தட் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் 1. இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணக்கப்புறமா டூஸ்க்கு வந்து ஃபில்டர் அரே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நான் அது கிளிக் பண்ணுறேன். கிராஸ் மார்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்பேன் டேக்கில் கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வந்து கொடுக்குறேன். கரண்ட் எலமெண்ட் டாட் இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ வந்துச்சுன்னா கிராஸ் என்ற கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி ஃபால்ஸ்னா டூ கிளாஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட்டு to டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் to அதில் வந்து டூ கிளாஸ் நேமுக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து கொடுக்குறேன். ஹைட் வந்து 25 பிக்சல். நெக்ஸ்ட்டு வித் வந்து ஒரு 25 பிக்சல். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரே. நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் 50%. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி inline block. நெக்ஸ்ட்டு margin right ஒரு 20 பிக்சல்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து டு டூ டாட் டூ கிளாஸ் நேம். ஸோ ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். பேக்ரவுண்ட் கலர் லைட் ஸ்கை ப்ளூ. ஓகே நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி கிராஸ் கிளாஸ்க்கு ஹைட். ஓகே இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஹைட் அண்ட் வித். நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, மார்ஜின் ரைட். ஓகே இதில் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட். டாட் டூ டாட் கிராஸ் கிளாஸ் கோலன் ஓவர். ஸோ ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் டார்க் ரெட்டாக சேஞ்ச் ஆகணும். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நான் என்டர் பண்ணுறேன். கோ டு ஸ்விம். நெக்ஸ்ட்டு கோ டு ஜிம். நெக்ஸ்ட்டு ப்ளே செஸ். கிரியேட் ரியாக்ட் ஆப். ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ரியாக்ட் ஆப் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே இதில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே இதில் வந்து டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு 20 பிக்சல், 22, 24, 23. ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். டெக்ஸ்ட் கலர் black. Text shadow 1 pixel, 1 pixel, 1 pixel blue. Okay, now it's okay. Okay, remove பண்றேன். Go to gym task completed. ஸோ ஒரு டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறேன். கோ டு ஸ்விம். இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வந்து 22, 22. ஓகே ஓகே நவ் இட்ஸ் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எடிட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு ஸ்விம் ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. ஓகே ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நான் எடிட் பண்ணோன்னு நினைக்கிறேன். கோ டு ஸ்விம்க்கு பதிலாக கோ டு ஜிம் அப்படின்ட்டு எடிட் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ். இங்கே வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன், எடிட். நெக்ஸ்ட்டு டு டூ காம்பனண்ட்டில் எடிட் ப்ராப் ஒன்று கொடுக்குறேன், பாஸ் பண்ணிக்கிறேன். எடிட் ப்ராப் ஈக்குவல் டு எடிட் ஃபங்க்ஷன். ஓகே நெக்ஸ்ட்டு டு டூ டாட் ஜேஎஸ். இங்கே ஹெச்ஆர் டேக்குக்கு மேலே ஒரு பட்டன் டேக் ஒன்று போடுறேன், பட்டன்
டெக்ஸ்ட் வந்து எடிட். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் சிம்பிள், HTML கோட் ஆம்பர்சண்ட் ஹேஷ் 10,000 செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பட்டன் டேக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் எடிட். ஸோ இந்த பட்டன் டேக்குக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். todo.css ஃபைல், கிளாஸ் நேம் todo, அதில் வந்து டாட் கிளாஸ் நேம் எடிட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர், டெக்ஸ்ட் கலர் ரெட். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் 15 pixel, adding 0. Next float property, right. Next வந்து next background color RGB 40, next margin right -20 pixel. next over பண்ணும்போது dot edit class colon over பண்ணும்போது border 2 pixel solid dark red. next cursor வந்து pointer. next background color RGB 27. okay, ஸோ ஓகே, கிளிக் பண்ண எனக்கு எடிட் ஆப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ todo list.js, ஓகே, todo.js ஃபைல். ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் எடிட் வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு set edit function equal to react.useState. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எடிட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் நல் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு எம்டி ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கான்ஸ்ட் சப்மிட் இல்லை அப்டேட் வச்சுக்கலாம். அப்டேட். ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷனில் வந்து நான் அந்த எடிட் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து செட் எடிட் ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து நல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி டெக்ஸ்ட்டு எம்டி ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் இந்த பட்டன் டேக்குக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட், உள்ள வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், அதில் வந்து பார்த்திங்கன்னா செட் எடிட் ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து பேராமீட்டர் இண்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் எலமெண்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கர்லி பிரேசஸில் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன், edit.text. ஸோ டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் வேல்யூ இருந்துச்சுன்னா ஒரு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும், அப்படி இல்லைன்னா நல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோடய சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாப்அப் ஃபோல்டர். அதில் வந்து ஒரு நியூ ஃபைல் popup.js ஃபைல். ஓகே, உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் react from react. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் கான்ஸ்ட் popup equal to, நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன். ஸோ உள்ளே வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு div tag வித் கிளாஸ் நேம் outer. நெக்ஸ்ட் வந்து ஒரு h1 tag update. ஸோ இதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனண்ட் பாப்அப். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண காம்பனண்ட் வந்து todo.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா இந்த பாப்அப் காம்பனண்ட் வந்து எனக்கு ரெண்டர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் எடிட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்டேட்ன்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து popup.js இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு சென்டர் டேக், நெக்ஸ்ட் ஒரு div tag வித் கிளாஸ் நேம் பாப்அப், உள்ள வந்து ஒரு சென்டர் டேக், அதுக்கப்புறம் ஒரு h1 டேக், டெக்ஸ்ட் வந்து அப்டேட் t selected task, update t selected task. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் டேக், நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் டேக், ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் டேக், டைப் வந்து டெக்ஸ்ட், நெக்ஸ்ட் இன்னொரு இன்புட் டேக், டைப் வந்து சப்மிட், வேல்யூ வந்து சப்மிட். ஓகே, அப்டேட் தி செலக்டட் டாஸ்க். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் ஃபீல்ட், நெக்ஸ்ட் ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. ஸோ சப்மிட் வேணும், அப்டேட் கொடுக்குறேன், அப்டேட் வேல்யூ வந்து அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட்டு todo.js ஃபைல். இந்த பாப்அப் காம்பனண்ட்டில் எடிட் ஒரு ப்ராப் ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஜெக்ட். ஸோ popup.js உள்ளே வந்து கான்ஸ்ட் வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு செட் வேல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு react.useState. ஸோ இனிஷியலாக வேல் என்ற வேரியபிளுக்கு வந்து வேல்யூ வந்து நான் செட் பண்ணுறேன். என்னோடய ப்ராப்ஸ் ஆப்ஜெக்ட் டாட் எடிட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து நான் இனிஷியலாக செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வேல்யூ ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா வேல் வேரியபிள்குள்ளே என்ன இருக்கோ அது வந்து கொடுக்குறேன். ஓகே, பேராமீட்டரில் வந்து ப்ராப்ஸ், ஓகே, go to gym, எடிட். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஃபீல்டில் வந்து அந்த go to gym என்ற வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் டேக்குக்கு வந்து ஆன் சப்மிட் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். ஆன் சப்மிட் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து ஹேண்டில் சப்மிட். நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு இன்புட் ஃபீல்டில் ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டில் சேஞ்ச் ஈவெண்ட் ஹேண்ட்லர். நெக்ஸ்ட் வந்து ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் சேஞ்ச் பேராமீட்டரில் ஈவெண்ட். ஸோ உள்ளே வந்து செட் வேல் ஃபங்க்ஷன். ஸோ என்னோடய வேல் வேரியபிள்குள்ளே வேல்யூ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். e.target வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து என்ன இருக்கோ அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் பேராமீட்டரில் ஈவெண்ட். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிவெண்ட் டிஃபால்ட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து todo.js ஃபைல். இந்த பாப்அப் காம்பனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருப்பேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து அப்டேட். ஸோ ப்ராப் வந்து அப்டேட் ஈக்குவல் டு அப்டேட் ஃபங்க்ஷன். இப்போ popup.js இங்கே வந்து ப்ராப்ஸ் டாட் அந்த அப்டேட் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வேல் என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் todo.js. ஓகே, ஸோ எடிட் பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸில் வந்து
இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இருக்கும், கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷன். இதில் வந்து பேராமீட்டரில் வந்து என்ன வரும்னா பாப்அப் காம்பனண்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வேல் அப்டேட் பண்ண வேல்யூ. நெக்ஸ்ட்டு எடிட் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எடிட் ஃபங்க்ஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா டு டூ லிஸ்ட் காம்பனண்ட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் வந்து எடிட் ஆப்ஜெக்ட் டாட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த அப்டேட்டட் வேல்யூ நியூ வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ். இங்கே பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ, நெக்ஸ்ட்டு நியூ வேல்யூ ஓகே. இப்போ எடிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு நியூ அரே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் லிஸ்ட் அரே. ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் டு டூஸ். ஸோ டு டூஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே அப்டேட் லிஸ்ட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் லிஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அப்டேட் லிஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட், அதில் வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து என்ன வேல்யூனா நியூ வேல்யூ. ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா செட் டு டூஸ் மெத்தட் மூலிமா செட் பண்ணிக்கிறேன் என்னோடய டு டூஸில் அப்டேட் லிஸ்ட். ஓகே, ஃபஸ்ட் வந்து கோ டு ஜிம் என்டர் பண்ணுறேன். எடிட் கோ டு ஜிம்க்கு பதிலாக கோ டு ஸ்விம். ஓகே, எடிட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, டு டூ. ஓகே, எடிட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஃபங்க்ஷன் டு டூ லிஸ்ட் டாட் ஜேஎஸ் எடிட் ஃபங்க்ஷன். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் கொடுக்கணும். ஸோ டு டூ டாட் ஜேஎஸ் வந்து அப்பர் கேஸ். ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ஸ் வரணும். ப்ராப்ஸ் டாட் எடிட் ஓகே. ஸோ கோ டு ஸ்விம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்விம் எனக்கு வந்து டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் எடிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எடிட் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே பண்ணுது. எனக்கு அப்படி ஆகக்கூடாது. ஒன்ஸ் நான் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த எடிட் பட்டன் வந்து டிசபிள்ட் ஆகிடணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டிசேபிள்ட் ஆட்ரிபியூட். ஸோ உள்ளே வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். கரண்ட் எலமெண்ட்டில் இருக்கிற இஸ் கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ட்ரூ வந்துச்சுன்னா ட்ரூ பூலியன் வேல்யூ, அப்படி இல்லைனா ஃபால்ஸ். ஓகே, இப்போ வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் கோ டு ஜிம். ஓகே, டாஸ்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எடிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்னால் எடிட் பண்ண முடியாது. ஸோ டிசபிள்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த எடிட். ஸோ இந்த பாப்அப் காம்பனண்ட்டு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்னோடய பாப்அப் ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பாப்அப் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸை வந்து பாப்அப் டாட் ஜிஎஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் பாப்அப் டாட் சிஎஸ்எஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாப்அப் டாட் சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் பாப்அப், அதில் வந்து இன்புட் டேக். ஸோ எந்த இன்புட் டேக்கு வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வித் வந்து ஒரு 50%. நெக்ஸ்ட்டு பேடிங் 12 pixel, box sizing, border box, background color, RGB 40, 40, 40.
Okay, next வந்து border வந்து 2 pixel solid light sky blue. Next வந்து outline none. Next text color white, margin right 10 pixel. Next வந்து class name pop-up, input tag with type text colon over. ஸோ ஓவர் பண்ணும்போது பேடிங் வந்து பேடிங் வேணும். பார்டர் வச்சுக்கலாம். பார்டர் வந்து 3 pixel solid light sky blue. ஓகே, நெக்ஸ்ட் வந்து pop-up input tag with type submit, padding 14 pixel. Next background color RGB A74, 128. So 74, 0, 128, 0.6. Okay, next text color lime green. Next border radius 10 pixel. Next font size 12 pixel. Okay, next வந்து ஓவர் பண்ணும்போது put tag with the type submit colon over. ஸோ ஓவர் பண்ணும்போது cursor pointer. Next background color RGB 74, 0, 128. Okay, next on the outer div position property fixed. Next width வந்து 100%. அதே மாதிரி height வந்து ஒரு 100%. Next top வந்து 0, left 0, right 0, bottom 0. Margin auto. Background color RGBA 0, 0, 0, 0.8. Okay, next on the pop-up component, pop-up element. So padding வந்து 14 pixel, 10 pixel. Margin auto. Background color RGB 33, 1, 1. Next border radius 2 pixel. Font size 1.5 view width 40%. Next height 40%. Next box sizing border box. Margin top 250 pixel. Okay, next h1 tag வந்து style வந்து add பண்ணலாம். Padding 0. Next margin 2 pixel. Next text color red. Okay, now it's okay. So gymக்கு பதிலா go to swim அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா swim. ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன்.
இப்போ நான் அப்டேட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து ரிமூவ் ஆகக்கூடாது. ஸோ பாப்அப் டாட் to-do list.js ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ நியூ வேல்யூ வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எம்டியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரீவியஸ் வேல்யூ என்னவோ அது அப்படியே தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ கோ டு ஜிம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, எடிட் கிளிக் பண்ணுறேன். ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்டேட். ஸோ கோ டு ஜிம் அப்படியே தான் இருக்குது, நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல. ஓகே, ஸோ டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எடிட் கிளிக் பண்ணுறேன், வரல. ஓகே, ஸோ க்ளோஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து todo.js ஃபைல். இந்த பட்டன் டேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக் கீ வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ ப்ரொவைட் பண்ணிடலாம். கீ ஈக்குவல் டு array of 4th index position post increment. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட to-do லிஸ்ட் ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு to-do லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகலை. ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து கோ டு ஜிம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோ டு ஸ்விம். நெக்ஸ்ட்டு கிரியேட் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு லேர்ன் next.js. do lunch, do breakfast. Next do lunch, make YouTube videos. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டுடே டாஸ்க். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்கப் at 3 AM கொடுக்குறேன். ஸோ இந்த 3 AM 5 AM சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறேன், அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 5 AM அப்டேட். ஓகே, எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து டூ லஞ்சுக்கு பதிலாக டூ டின்னர் அப்படின்ட்டு எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ டூ டின்னர். ஓகே, எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கோ டு ஜிம் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ண முடியல. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து கோ டு ஸ்விம் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு டூ பிரேக்ஃபாஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து டூ மேக் யூடியூப் வீடியோஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். வேக்கப் அட் 5 AM டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஓகே, கிரியேட் ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ கம்ப்ளீட் ஆன டாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 டாஸ்க். ஒன்று வந்து learn next.js. ஸோ லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டூ டின்னர். ஓகே, டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணிடுறேன்.